வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்திகளோடு சந்திக்கட்டும். இலங்கை முழுவதும் சரி, வெளியிலையும் சரி பேசப்படுகிற ஒரு விஷயம், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சர்வதேச ஊடகமான அல் ஜசீராக்கு வழங்கியிருக்கின்ற இந்த நேர்காணல். அந்த நேர்காணலில் இடம்பெற்ற விடயங்கள் தான் பரவலாக பேசப்படுகின்றது. ஒரு இடங்களில் ட்ரோல் செய்யப்படுகிறது, இன்னொரு சில இடங்களில் ரணில் விக்ரமசிங்கவினாலேயே பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டதா என்றது போல சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றது. இந்த விஷயங்களை எடுத்து அவதானிக்கின்ற நேரம் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி கேட்டிருக்கின்ற ஒரு ஊடகவியலாளர் ரணில் விக்ரமசிங்கவிடம் இருந்து பதில்களை எதிர்பார்த்து பல கேள்விகளை தொடுத்திருந்தார். அதுக்கு மாற்று கருத்துக்களை சலாப்புவதற்கு முற்பட்டிருந்தாலும் கூட எதிர் கருத்துக்களாக அவர் அறிக்கைகள் பலவற்றை காரணம் காட்டி, பல ஆதாரபூர்வமான தகவல்களை காரணம் காட்டி கேள்வி எழுப்பியிருப்பது என்பதும் அந்த நிகழ்ச்சியில ரணில் விக்ரமசிங்கவினால் பதில் சொல்ல முடியாமல் போறதுக்கு காரணம். இதுல மஹிந்த ராஜபக்ச சார்ந்திருக்கின்ற ஊழல், அதே போல இந்த முக்கியமாக பொருளாதார வீழ்ச்சியின் போது மக்கள் உங்களை பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பிற்பட்ட நாட்கள்ல நீங்க ஆட்சிக்கு வருகிறீர்கள். ஆட்சிக்கு வந்து ஒரு 2 வருடங்களுக்குள்ளே நீங்க நாட்டெல்லாம் சரி செய்திருக்கிறீர்கள். நாட்டை சரி செய்திருந்தாலும் கூட மீண்டும் நடந்திருக்கின்ற தேர்தலில் ஏன் மக்களுக்கு உங்களுக்கு வாக்களிக்கவில்லை, மக்கள் ஏன் உங்களை தோற்கடித்தார்கள் என்பது போல கேள்வி எழுப்ப இல்ல, அது தோல்வியாக கருதவில்லை, நான் எனக்கு கொடுத்திருக்கின்ற வேலையை நான் சரியாக செய்தேன் என்பது போல சொல்லியிருப்பார். அதே போல ஒரு பொருளாதார வீழ்ச்சி அடைந்த நாடாக நீங்க சொல்றீங்க, ஆனா அந்த பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற நேரம் நீங்க வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் மேற்கொண்டிருந்தீர்களே, முக்கியமாக இந்த பிரித்தானியாவுடைய இளவரசி மகாராணி வந்து இறக்கக்கூடிய தருணத்துல அந்த நேரத்துல கடைசி இறுதி நிகழ்வுகளுக்கு சென்றிருப்பார், ஜப்பானுக்கு சென்றிருப்பார், பல விடயங்களும் சுட்டிக்காட்டப்பட்டு சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. அந்த விடயங்களுக்கு பதில் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு பிற்பட்ட கேள்விகள் என்பது ஏன் கோத்தாபாய ராஜபக்சம் அந்த மக்கள் போராட்டம் என்பது இடம்பெற்றது, அந்த மக்கள் போராட்டம் இடம்பெற்ற நேரத்தில் நாட்டை விட்டு தப்பி சென்றிருப்பார், தப்பி சென்றதுக்கு பிற்பாடு அவர் ஏன் விசாரிக்கப்படவில்லை என்ற கேள்விகளையும் அந்த ஊடகவியலாளர் எழுப்பியிருப்பார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே இது சார்ந்திருக்கிற விஷயங்கள்ல தெளிவான பதிலை சொல்லவில்லை என்பது மட்டும் அவதானிக்க முடிந்தது. அதே நேரம் இந்த நீங்கள் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிற்பாடு உடனடியாக பாதுகாப்புத்துறை அழைத்து நாட்டினுடைய இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள் என்பது போல சில அழைப்புகள் எல்லாம் விடுத்திருந்தீர்கள். இது இளைஞர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய விஷயம் என்பது போல கேள்விகள் எழுப்பப்பட்டது. இல்ல, நான் நாட்டினுடைய பாதுகாப்பையும் ஒரு ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிற்பாடு நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியம், ஒருவேளை அது செய்யாவிட்டால் அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள பிரவேசித்திருப்பார்கள், அது ஜனநாயகமா என்பது போல எதிர்கேள்விகள் எழுப்பியிருந்தார். அதுக்கு சில நேரங்கள் அவதானிக்கின்ற நேரத்துல கேள்விகளுக்கு பதில் கேள்விகள் கேட்கின்ற நேரத்துல ஒரு கட்டத்துல ரணில் விக்ரமசிங்கே ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். உங்களை விட, அதாவது நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே நான் அரசியலுக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லும் போது அதுக்கு எதிரில இருந்து ஒரு பதில் ஒன்று வெளியில வந்திருக்கும், அதனால்தான் இவ்வளவு விஷயம் நடந்ததோ என்பது போல சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே நேரம் வெளியில பார்க்கின்ற நேரம் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மஹிந்த ராஜபக்சவருடைய குடும்பத்தினருக்கோ இல்லாவிட்டால் அந்த தரப்பினருக்கோ எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. 2 தரப்புக்கும் இடையில ஒரு பிரிவினை இருப்பது போல காட்டிக் கொண்டிருந்தாலும் கூட ஏன் நீங்க அவர்கள் செய்திருக்கின்ற குற்றங்கள் சார்ந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது போல கேள்விகளையும் எழுப்பியிருப்பாங்க. அதுக்கு அவர் ஆதாரங்கள் சரியான முறையில் இல்லாதாலதான் நான் எடுக்கல அப்படின்பது போல சொல்லியிருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு பிற்பட்ட நேரத்துல ஊடகவியலாளர் அந்த இடத்துல ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். நகைச்சுவையா என்பதையும் தாண்டி அவர் ஆதாரப்பூர்வமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதுக்கு பிற்பட்ட நாட்கள்ல நீங்க மஹிந்த ராஜபக்சவுடைய பிறந்த தினத்தின் போது அங்கு சென்ற அந்த கேக் பற்ற நிகழ்வுல போய் பாடல் எல்லாம் படித்துக் கொண்டிருந்தீர்களே என்பது போல சில கேள்விகளையும் எழுப்பியிருப்பார். இந்த விஷயங்களை அவதானிக்கின்ற நேரத்துல சரி, தமிழ் மக்கள் சார்பாக ஏதாவது கேள்விகள் எழுப்பப்படுது என்றால் முக்கியமாக போரிடம் பெற்ற காலப்பகுதியில் நடந்திருக்கின்ற பல விடயங்களை அவர் கேள்வியாக எழுப்பியிருந்தார். அதுல 6000 பேர் என்பது காணாமல் ஆக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த எண்ணிக்கையை எடுத்து பார்க்கின்ற நேரம் இருக்கிறது. இவ்வளவு பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பது போல ஆரம்பத்தில் அது மறத்திருந்தார். அப்படி ஒரு விஷயம் இல்லாத போல மறத்திருந்தார். அதுக்கு பிறகு 14000 பேர் வந்து காணாமல் போயிருக்கிறார்கள். அது 2ஆக நாங்கள் பிரித்து விசாரணை என்பது முன்னெடுத்து வருவதாகவும் 616 பேர் வந்து அவர்களுடைய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த ஊடகவியலாளரும் சில விஷயங்களை சுட்டி காட்டியிருப்பாங்க. இந்த விஷயங்கள் இடம்பெறுகின்ற நேரம் முள்ளிவாய்க்கால் அந்த இறுதி போர் இடம்பெற்றிருக்கின்ற காலப்பகுதியில பாதுகாப்பு அரண்கள் என்று சொல்லப்பட்டிருந்த சில பிரதேசங்கள் குறிப்பிடப்பட்டது. அந்த பிரதேசத்துக்கு போனா மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை கொஞ்ச நாள் போக அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லை. என்னடா பாதுகாப்பு பிரதேசம் என்று சொல்லப்படுகிற பிரதேசங்கள் மீதுதான் எறிகணை வீச்சு தாக்குதல் இடம்பெற்றதாக தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில
2009ஆம் ஆண்டு இந்த முள்ளிவாய்க்கால் போர் என்பது இடம்பெற்றிருக்கின்ற காலப்பகுதியில் மருத்துவமனைகள் மீது குண்டு தாக்குதல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பது போல கேள்வி எழுப்புகின்ற நேரம் உண்மையில அது இடம்பெற்றது. ஆனால் இந்த விஷயம் நாங்கள் திட்டமிட்டு செய்யவில்லை, இந்த இடத்துல போய் நாங்கள் கொண்டு போடணும் அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டு எந்த விடயங்களையும் தாங்கள் செய்யவில்லை என்பதாக ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரு விடயத்தை ஒற்றுக்கொண்டிருந்தார், அதாவது மருத்துவமனைகள் மீது குண்டுவீச்சு என்பது இடம்பெற்றிருக்கிறது என்பதை, அந்த விடயத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற விடயத்தை அவதானிக்க முடிந்தது. இந்த தருணத்துல இந்த 2009ஆம் ஆண்டு இந்த போர் இடம்பெற்றிருக்கின்ற காலப்பகுதியில போர் நிறைவடைந்ததுக்கு பிற்பாடு பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நியாயங்கள் கிடைத்ததா, தீர்வு கிடைத்ததா இருக்கின்ற நேரம் இரண்டு தரப்புக்கும் அந்த விஷயம் கிடைக்கவில்லை என்பது போல அவர் சொல்லியிருந்தார். ஆக மொத்தத்துல இந்த இலங்கையில நடந்திருக்கின்ற உள்நாட்டு போர் என்பது அது போராக அவர் ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய நேரம் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்க முடிந்திருந்தது. ஆனால் எப்படி இருந்தாலும் இறுதியில சில கருத்துக்களை சொல்றதுக்கு ரணில் விக்ரமசிங்க மிக மோசமாக திணறி இருந்தார் என்பதை அவதானிக்க முடிகின்றது. சரியான பதில் தமிழ் மக்கள் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள்ல கேள்விகள் எழுப்புகின்ற நேரம் எல்லா அரசியல்வாதிகளும் எப்படி அந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்வதற்கான சில கருத்துக்களை சொல்வார்களோ அந்த விடயங்களை சொல்லியிருப்பார். ஒரு கட்டத்துல ஆரம்ப கேள்வியில தமிழ் மக்கள் சார்ந்த கேள்விகள் எழுப்புகின்ற நேரத்துல பதில் சொல்வதற்கு கூட அவர் தயங்கம் காட்டியிருந்தார் என்பதையும் அவதானிக்க முடிந்திருந்தது. எனவே இந்த விஷயங்கள் என்பது சமூக ஊடகங்கள்ல அதிகமாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது, பகிரப்படுகிறது. அதுல ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பியிருப்பார், இந்த போர் இடம்பெற்றிருக்கின்ற காலப்பகுதியில ஐக்கிய நாடுகளுடைய குழு இலங்கை படையினர்களை இந்த போர்ல சிக்கின்றிருக்கின்ற மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கியிருந்தார்களே, அந்த மனிதாபிமான உதவிகள் என்பது தடுக்கப்பட்டதா என்பது போல அந்த கேள்விகள் எழுப்புகின்ற நேரம் நான் அது பற்றி இருக்கிற எந்த விஷயங்களையும் அறியவில்லை, அப்படி எதுவும் இடம்பெறுவதாக தெரியவில்லை என்பது போல சில விஷயங்களையும் சொல்லியிருப்பார். உண்மையிலேயே இந்த யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் அந்த பிரதேசத்துல இருந்த மக்களுக்கு தெரிந்திருக்கும் அது எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையை கொடுத்திருந்தது அங்க இருக்கின்ற மக்களுக்கு என்ற விடயம் தெரியும். இந்த விஷயத்துக்காக தொடர்ச்சியான போராட்டங்கள் தமிழ் மக்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த விடயங்கள்ல சரியான கருத்துக்களை சொல்லவில்லை. ஆக மொத்தத்துல பெரும்பான்மையில ஆட்சிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கங்களும் அதுக்கு முன்பாக இருந்திருக்கின்ற அரசாங்கங்கள் போர் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள்ல, போர்க்குற்றம் சார்ந்த விடயங்கள்ல ஒவ்வொரு அரசாங்கமும் அவர்களை காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றது. அதுக்கான கருத்துக்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் அவதானிக்க முடிகின்றது. பல உலக நாடுகள் தங்களுடைய நாட்டுக்கு வந்திருக்கின்ற சட்டவிரோத குடியேற்றியலை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல பெரும்பாலாக பேசப்பட்டது அமெரிக்காவில தான் இருந்து குடியேறிகள் வெளியில் அனுப்பப்படுறாங்கன்னு நிறைய கொந்தளிப்பான செய்திகளை அவதானித்திருப்பீர்கள். ஆனால் சத்தமே இல்லாம கனடா அவர்களுடைய நாட்டுக்குள்ள குடியேறி இருக்கின்ற சட்டவிரோத குடியேற்றிகளை நாட்டை விட்டு வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். சென்ற ஆண்டும் இந்த விடயம் என்பது இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த தொகை என்பது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த வருடத்தை விட இந்த தொகை என்பது இன்னும் அதிகரிக்க என்பதாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து நவம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் 7300 பேர் வரைக்கும் நாடு கடத்தப்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த பிரச்சனையில நிறைய தமிழர்களும் சிக்கிக் கொண்டிருப்பதாக இந்த தகவல்கள் மூலமாக அறிய முடிகிறது. ஆக மொத்தத்துல சட்டவிரோதமாக நீங்க புலம்பெயர்ந்த எந்த நாடுகளுக்கு சென்றாலும் அந்த நாடுகள் திருப்பி அனுப்புவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாகவே இருக்கிறது. எனவே சட்டவிரோதமாக ஒரு நாட்டுக்குள்ள போறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற நேரத்துல அப்படியான விடயங்களை விட்டுவிட்டு வேலை நிமித்தமாகவோ வேறு வழிமுறைகளை பயன்படுத்தி அந்த நாடுகளுக்கு செல்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும். ஏனென்றால் சட்டவிரோதமாக காசை கொடுத்து நீங்க ஒரு நாட்டுக்குள்ள போவீங்க, அதுக்கு பிறகு அந்த நாட்டை விட்டு நீங்க திருப்பி அனுப்பப்படுவீர்களாக இருந்தால் கடன் வாங்கி நீங்க ஒரு நாட்டுக்கு போறீங்க, இங்க வந்து திரும்ப அந்த கடனை அடைக்கிறது என்பது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.